வெல்கம் டு யோசனை ஆலோசனை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பழைய பேட்டரியை எப்படி ரெஸ்டோர் பண்ணுறது, நம்ம எப்படி அதை சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ஆசிட்டு நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஆசிட்டு எங்கே கிடைக்கும் அப்படின்னா, பழைய பேட்ரி, பழைய வீணாக பண்ண பேட்டரி இல்லை இன்வெர்டர் பேட்டரி வீட்டில் யூஸ் பண்ணிட்டுருப்போம். அதிலிருந்து கொஞ்சோண்டு நம்ம கொஞ்சம் ஆக்சைடு எடுக்கணும். ஆக்சைடுனா அந்த டிஸ்டில்டு வாட்டர் கலந்த மாதிரி இருக்கும். நம்மளுடைய பேட்டரி ஸ்டார்டிங்கில் எத்தனை வோல்டேஜ் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதை நம்ம செக் பண்ணலாம், இல்லை செக் பண்ணாட்டினாலும் பிரச்சனை கிடையாது. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம நீடில் ப்ளஸ் ரஞ்சு அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இன்சர்ட் பண்ணுவோம். பாருங்கள், வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து 4 வோல்ட் பேட்ரி. 4 வோல்ட் பேட்ரி, ஆம்பியர் 6 ஆம்பியர் உள்ள பேட்ரி. இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு டிஸ்டில்டு வாட்டரை வந்து இன்சர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து 2 ஓப்பன் மட்டும் தான் இருக்கும். சில பேட்டரியில் 3 ஓப்பன் 4 ஓப்பனுக்குள்ளே இருக்கும். 2 ஓப்பன் இருக்கும். ரைட் சைடு நம்ம இன்சர்ட் பண்ணும்போது நம்ம வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இந்த லெஃப்ட் சைடு பண்ணும்போது பாருங்கள், வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகுது. சில பேட்டரியில் வந்து நமக்கு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அது ஆனால் சார்ஜ் போட்டு பார்க்கும்போது தான் நமக்கு அந்த பேட்ரி வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை வந்து நம்ம த்ரோ பண்ணணுமா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். எப்பொழுதும் வந்து பேட்டரிக்கு வந்து வாட்ரு ஆசிட்டை நிரப்பும் போது கண்ணாடி போடுங்க. கொஞ்சம் சேஃப்டியாக செய்கிறது நல்லது. இப்போ சார்ஜ் போட்டு பார்க்குறோம். சார்ஜ் போடும்பொழுது 4 வோல்ட்டுக்கு மேலே, அதாவது 5 வோல்ட்டு நெருக்க வருது. நம்ம சார்ஜ் பண்ணதை நிறுத்தின உடனே வோல்டேஜ் ட்ராப் ஆனிச்சுன்னா, இல்லை குறைஞ்சிதுன்னா அந்த பேட்ரி வந்து நம்ம திருப்பி யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு அர்த்தம். இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது குறையுது. ஏன் அப்படின்னா பேட்டரி உடஞ்சிருக்கு, அதனால ஆசிட் லீக் ஆகிட்டு